ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நாஞ்சில் சம்பத். சரி, யாருடா இந்த நாஞ்சில் சம்பத்? இவருடைய வரலாற எடுத்து பார்க்கும்போது, கட்சி விட்டு கட்சி தாவுறதுல இவரு பெரிய ஆளு. அப்படிங்கிற மாரி தான் நம்ம சொல்லி ஆகணும். சரி, இதுவரைக்கும் நாஞ்சில் சம்பத் எத்தனை கட்சிகளில் இருந்திருக்காரு? அதில் என்னென்ன பொறுப்புகளில் இருந்திருக்காரு? இப்போ தமிழக வெற்றிக் கழகத்துல இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இவரு என்னென்ன கட்சிகள்ல இருந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1993ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது எம்டிஎம்கே, மதிமுக சரியா? வைகோவோட கட்சியானது. அதுல என்ன பொறுப்புல இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த தலைவராக வந்து செயல்பட்டாரு. 1993ல இருந்து 2012 வரைக்கும் அந்த கட்சியில வந்து இருந்திருக்கிறாரு. அடுத்த கட்சிக்கு எப்போ மாறுனாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து அவர் வந்து சேர்ந்திருக்கிறாரு. அதாவது ஏஐஏடிஎம்கே, அதாவது உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டல கட்சி. அதுல என்ன பொறுப்புல இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை பிரச்சார செயலாளராக இருந்திருக்காரு. அதுல எத்தனை வருஷம் பணிபுரிஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012ல இருந்து 2016 வரைக்கும் அந்த கட்சியில இருந்திருக்காரு. அதாவது ரெட்டல கட்சி. அடுத்தது என்ன கட்சியில வந்து போனாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 2017ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது ஏஎம்எம்கே. அதுல யார் வந்து பொறுப்புல இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவரோட கட்சி தான். அந்த கட்சியில இவரு என்ன பொறுப்புல இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதுலயுமே ஒரு பேச்சாளராக 2017ல இருந்து 2018 வரைக்கும் அங்கேயும் வந்து புரிஞ்சுட்டு இருந்தாரு. சரியா? அடுத்ததாட்டு என்ன கட்சியில வந்து சேர்ந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019ல திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது டிஎம்கே. டிஎம்கே தெரியும் தானே? நம்ம சூரியன் உதய ஸ்டாலின் அவருடைய கட்சியில கூட இவரு சேர்ந்திருக்காரு. அந்த கட்சியும் விட்டு வைக்கல. அதுல வந்து என்ன ஒரு பொறுப்புல இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சாரம் செய்து, அவருக்கு அந்த கட்சிக்காக ஆதரவு வாங்குறது, இந்த மாதிரி பொறுப்புகள்ல வந்து அவரு ஈடுபட்டிருந்தாரு. இவரோட வேலை ஒரு பேச்சாளர். ஒவ்வொரு இடங்கள்ல போய் பிரச்சாரம் பண்ணி, ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு, அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. 2019 அதுல வந்து சேர்ந்திருக்காரு. இப்போ 2025ல என்ன கட்சியில கடைசியா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம், அதாவது டிவிகே. அங்க சுத்தி, இங்க சுத்தி கடைசியா வந்து டிவிகேல வந்து சேர்ந்திருக்கிறாரு. இந்த கட்சியில எப்ப வந்து சேர்ந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 5ஆம் தேதி சேர்ந்தாரு. சரியா? சொல்லப்போனா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெரிய கட்சிகள்லயுமே இந்த நாஞ்சில் சம்பத் வந்து பணியாற்றிருக்கிறாரு. கடைசியா டிவிகேல வந்து சேர்ந்திருக்கிறாரு. சரி, யார்ரா இந்த நாஞ்சில் சம்பத்? இத்தனை கட்சியை விட்டு இத்தனை கட்சி தாவி இருக்கிறாருல, ஏன் எல்லாருமே இந்த நாஞ்சில் சம்பத்தை வந்து அதிகமானோர் லைக் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாஞ்சில் சம்பத் எந்த ஊரை சேர்ந்தவருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. கரெக்ட்டா மணக்காவிளை ஊரை சேர்ந்தவரு. இவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா வந்து பார்க்கும்போது முன்னாடி இவர் நாஞ்சில் சம்பத் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா மளிகை கடை ஒரு வியாபாரியா தான் இருந்திருக்காரு. கொஞ்சம் ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த நாஞ்சில் சம்பத். பட் இருந்தாலும் இவர் வந்து அவருடைய படிப்பு, அவருடைய தொழில், அப்புறம் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் ஃபீல்ட வந்து தேர்ந்தெடுத்தாரு. இந்த மாதிரி அரசியல் ஃபீல்டு தேர்ந்தெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட பல திறமைகளும் இருக்குது. என்ன திறமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், நடிகர் கூட. அதாவது நெறைய படங்கள்லயும் நடிச்சிருக்கிறாரு. அப்படி என்னென்ன படங்கள் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட படத்த மட்டும் நான் சொல்றேன். எல்கேஜி படத்துல 2019ல நடிச்சிருந்தாரு. சரியா? அடுத்தது வந்து செம்பே. அது 2022லயுமே நடிச்சிருக்காரு. அப்புறம் சரக்கு 2023லயுமே நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து திருட்டு பாரா 2024லயும் நடிச்சிருக்காரு. 2025லயும் நடிச்சிருக்காரு. 2025ல என்ன படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக விரோதி இந்த படத்துலயுமே நடிச்சிருக்காரு. இப்படி இவரு நெறைய படங்களையும் நடிச்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இவரு எழுத்து, அதாவது இவரு ரைட் பண்றது ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட விஷயம் இவருக்கு வந்து
பேசுறதுனாலே ரொம்ப பிடிக்கும். இவருகிட்ட யாருமே அந்த அளவுக்கு பேசிற முடியாது. அப்படி பேசுவாருங்க. இவருக்கு பேச்சு திறமை அதிகமாவே இந்த நாஞ்சில் சம்பத்துக்கு இருக்குது. எல்லா கட்சிகள்லயுமே இதுவரைக்கும் நெறைய கட்சிகள்ல போய் பொறுப்பேற்றார்ல. அந்த கட்சிகள்லயுமே அதிகமான கட்சிகள்ல பேச்சாளராக தான் இருந்திருக்காரு இந்த நாஞ்சில் சம்பத். இப்போ தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா கூட இந்த நாஞ்சில் சம்பத் சேர்ந்திருக்காருல்ல. தமிழக வெற்றி கழகத்துல இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டது? இத குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா அவங்க அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது? இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது? இத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதிகளுள் ஒருவர், சிறந்த பேச்சாளர், அனைவரிடத்திலும் இனிமையாக பழகக்கூடியவர். அண்ணன் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் தம்மை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டுள்ளார். மக்களுக்கான அரசியலில் நம்மோடு பயணிக்க இருக்கும் அவரை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தாங்க. சேர்ந்தது மட்டும் இல்லாம நமக்காகவும் மக்களுக்கு பணியாற்றுறதுக்காகவும் அவர் பொறுப்பேற்றிருக்காரு. அதனால நம்ம வாழ்த்தி வரவேற்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பேரால சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணன் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் கழகத்தின் பரப்புரை செயலாளர் பொறுப்பில் நியமிக்கப்படுகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் மோஸ்ட்லி இதுவரைக்குமே இருந்த பெரிய கட்சிகள்லயுமே பரப்புரை பேச்சு மூலமா தான் பரப்புரை பண்றதெல்லாம் நெறைய கட்சிகள்ல இருந்திருக்காரு. அந்த பொறுப்புல தான் இருந்திருக்காரு. பட் தமிழக வெற்றி கழகத்திலயும் கடைசியா சேர்ந்திருக்காரு. இதுலயுமே அவருக்கு பரப்புரை செயலாளர் பொறுப்புல தான் குடுக்கப்பட்டிருக்குது. சரியா? அடுத்ததா என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பொதுச் செயலாளர் திரு என். ஆனந்த் அவர்களுடன் இணைந்து தன்னுடைய பணிகளை மேற்கொள்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழக நிர்வாகிகளும் தோழர்களுக்கும் இருவருக்கும் முழு ஒத்துழைப்பு நல்கி மக்கள் பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லெட்டரையுமே முடிச்சிட்டாங்க. அதாவது இவரு சேர்ந்ததுக்கு அப்புறவு இப்போ இன்னைக்கு அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தெளிவா தளபதி விஜய் அண்ணா வெளியிட்டிருக்காங்க. அதாவது பரப்புரை செயலாளராட்டு தமிழக வெற்றி கழகத்துல இந்த நாஞ்சில் சம்பத் செயல்பட்டிருக்காரு. இந்த நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தது தமிழக வெற்றி கழகத்திற்கு பலமா இல்லைன்னா பலவீனமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் தமிழக வெற்றி கழகத்துல நாஞ்சில் சம்பத் சேர்ந்தது பலம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே அவருடைய வரலாற எடுத்து பார்க்கும்போது, இதுவரைக்குமே 4 பெரிய கட்சிகள்ல அவரு பணிபுரிந்திருக்காரு. அதுலயுமே அவர் அதிகமான பொறுப்பு என்ன அப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சாளராட்டு ஒரு பொறுப்புல தான் இருந்திருக்காரு. வேற பொறுப்புகள்ல இருந்தாலும், பட் அதிகமா பேச்சாளர்களா தான் இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் அவர் பேசணும்னு நெனச்சா அந்த அளவுக்கு அழகா பேசுவாரு. மக்களுக்கு தெளிவா புரிய வைப்பாரு. இப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சாளர், அப்பேச்சுல திறமை கொண்டவர் தான் இந்த நாஞ்சில் சம்பத். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு சேர்ந்திருக்கிறார்ல, இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் இப்பதான் கட்சிய தொடங்கியிருக்கிறாங்க. நெறைய பேர் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. பட் இருந்தாலும் இப்படி பெரிய பெரிய கட்சிகள்ல இருந்துட்டு, பொறுப்ப விட்டுட்டு இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துல ஒரு பெஸ்ட் பேச்சாளர் கிடைச்சிருக்கிறாரு. அது யாரும் இல்லங்க, நாஞ்சில் சம்பத் தான். இனி பயமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்த பத்தி பேசுறது, பாராட்டி பேசுறது, என்னென்ன பொறுப்புகள பத்தி பேசுறது, யாருமே பார்த்துக்க வேண்டாம். இந்த நாஞ்சில் சம்பத் மட்டுமே இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். என்ன பொறுத்தவரைக்கும் நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தது ஒரு பலம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இத வச்சு தமிழக வெற்றி கழகம் இன்னும் அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்தும் கூட. இந்த வீடியோ பார்க்குற நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இந்த நாஞ்சில் சம்பத் சேர்ந்திருக்கிறார்ல, அவரு
இந்த தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்ததுனால, தமிழக வெற்றி கழகத்துக்கு இது பலமா? இல்லன்னா பலவீனமா? நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம, ஏற்கனவே இவரு 4 பெரிய கட்சிகள்ல இருந்துகிட்டு, திடீர்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு. என்ன காரணத்தினால இவரு தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேர்ந்திருக்காரு? இத பத்தி உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.